கிறிஸ்பி சீஸ் கோப்பியா. அது கோப்பியாவோட வந்து பிராண்ட் வந்து என்ன பார்க்குறேன்னு சொன்னால் இந்த பிராண்ட் தான் நான் பார்க்குறேன். பாருங்கள், இதுதான் நான் பார்த்து வாங்கி உடச்சி இது வந்து 40 பீஸ் இருக்கும். இதுதான் நான் வந்து பீஸாக விட்டுறேன். சின்ன சின்னதாக எல்லாத்தையும் பிரித்து அதுக்கு பிறகு பிரித்து எடுத்துட்டு அதை வந்து காய வைக்கணும். காய வச்ச பிறகு தான் அதுக்கு வந்து சீஸ் போடுற வேலை தான் செய்யணும். ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கும். அடுத்தது என்ன செய்யணும் நீங்கள் பாருங்கள். நான் பீஸாக எல்லாத்தையும் வச்சு பிரித்து ஓகேங்களா, பிரித்து எல்லாத்தையும் நான் காய வச்சிட்டேன். அடுத்தது என்ன செய்யணும்? ஓகே, அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன்? பொரிக்க போகிறேன். எடுத்து எண்ணெயில் போடணும். அடுத்தது அது ஒரு ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நீங்கள் பொரித்து எடுக்கணும். பொரித்து எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அடுத்தது வந்து இந்த சீஸ் பாருங்கள், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்ல, அந்த சீஸை வந்து இப்படி தூவணும். அது மேலே இப்படி தூவிட்டு இப்படி இருக்கு பாருங்க. சரிங்களா, சீஸ் எல்லாமே இந்த கோப்பியாண்ட ஒட்டிருச்சு. இதுதான் கிறிஸ்பி சீஸ் கோப்பியா. அடுத்தது பாருங்க, இதை எடுத்து டப்பாவில் போடணும். அழகா தூக்கி போட்டால் தான் நிறையா வரும். எப்படி இருக்கு? சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. இதுதான் கிறிஸ்பி சீஸ் கோப்பியா. ஓகே, பேக்கிங் செஞ்சு முடிஞ்சாச்சு. இதுதான் கிறிஸ்பி சீஸ் கோப்பியா. பாருங்க, க்ரன்ச்சியாக இருக்கு. சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. வாங்கி ட்ரை பண்ணணும். எல்லோ பேக்கில் இருக்கு, வாங்கி ட்ரை பண்ணுங்க. குட் லக்.